மனிதன் இந்த பூமியில் தோன்றிய நாள் முதல் அவன் தேடிய மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், நான் யார்? இங்கிருந்து வந்தேன்? என்னுள் மறைந்திருக்கும் சக்தி என்ன? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும் பயணமே மனித வரலாறு. காலம் மாறியது. மனிதன் குகைகளில் வாழ்ந்தான். பின்னர் கிராமங்களை உருவாக்கினான். அதன்பின் நகரங்களை கட்டினான். இன்று செயற்கை நுண்ணறிவு வரை உருவாக்கியிருக்கிறான். ஆனால் இந்த எல்லா வளர்ச்சிக்கும் அப்பாற்பட்டு இன்னும் முழுமையாக புரியாத ஒரு விஷயம் உள்ளது. அதுதான் மனித மூளையின் மறைந்திருக்கும் திறன். தமிழில் பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டு வரும் ஒரு மர்மமான கருத்து. ஏழாம் அறிவு. 5 அறிவுகள் பற்றி அனைவருக்கும் தெரியும். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5 அறிவுகள் மூலம் மனிதன் வெளி உலகை அறிகிறான். ஆனால் மனிதனை மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்துவது 6ஆம் அறிவு. அதாவது சிந்தனை, பகுத்தறிவு, கற்பனை, முன்கூட்டியே யோசிக்கும் திறன். ஆனால் சில சித்தர்கள், யோகிகள், பழமையான தமிழ் நூல்கள் மற்றும் உலகின் பல ஆன்மீக மரபுகள் மனிதனிடம் இன்னும் ஒரு உயர்ந்த அறிவு உள்ளது என்று கூறுகின்றன. அதுதான் 7ஆம் அறிவு. இந்த அறிவு சாதாரண அறிவல்ல. இது மனிதன் தனது உண்மையான இயல்பை உணரும் நிலை. உடலை தாண்டிய விழிப்புணர்வு. காலத்தையும் இடத்தையும் தாண்டிய உணர்வு. மற்றவர்களின் எண்ணங்களை உணரும் திறன். உள்ளுணர்வு. பிரபஞ்சத்துடன் நேரடி இணைப்பு. இது கற்பனையா அல்லது உண்மையா? இதை அறிய நாம் முதலில் மனிதனின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் உயிர் தோன்றியது. சிறிய ஒற்றை அணு உயிர்களாக ஆரம்பித்த வாழ்க்கை மெதுவாக வளர்ச்சி அடைந்தது. மீன்கள், பூச்சிகள், விலங்குகள், குரங்குகள், பின்னர் மனிதர்கள். இந்த வளர்ச்சி வெறும் உடல் மாற்றம் மட்டுமல்ல, அறிவின் வளர்ச்சியும் கூட. ஒரு மீனுக்கு உயிர் காக்கும் உணர்வு மட்டுமே இருந்தது. ஒரு விலங்கிற்கு உணர்ச்சிகள் வளர்ந்தது. ஆனால் மனிதனுக்கு சிந்தனை உருவானது. அதுவே பரிணாம வளர்ச்சியின் மிகப்பெரிய திருப்பம். ஆனால் மனிதன் அங்கேயே நின்றுவிட்டானா? அல்லது இன்னும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறான? சில விஞ்ஞானிகள் கூறுவது என்னவென்றால், மனித பரிணாமம் இன்னும் முடிவடையவில்லை. உடலின் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் மனதின் வளர்ச்சி தொடர்ந்து நடக்கிறது. இன்றைய மனிதன் 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதனைவிட வேகமாக சிந்திக்கிறான். அதிக தகவல்களை கையாள்கிறான். புதிய திறன்களை உருவாக்குகிறான். ஆனால் அதே நேரத்தில் மன அழுத்தம், பயம், தனிமை, அமைதியின்மை அதிகரித்து வருகிறது. ஏன்? ஏனெனில் மனிதன் வெளி உலகில் வளர்ந்தான். ஆனால் உள்ளுலகத்தை மறந்துவிட்டான். அதனால்தான் பழமையான சித்தர்கள் உள்ளுணர்வை வளர்க்கும் முறைகளை கற்றுக் கொடுத்தனர். தியானம், மூச்சுப் பயிற்சி, முனம், உணர்ச்சி கட்டுப்பாடு, உடல் சக்தியை மன சக்தியாக மாற்றும் யோக முறைகள். அவர்கள் கூறியது என்னவென்றால், மனிதன் தனது மூளையின் மிகச்சிறிய பகுதியை மட்டுமே பயன்படுத்துகிறான். மீதமுள்ள திறன்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த கருத்து அறிவியல் ரீதியாக சரியாக இல்லாவிட்டாலும், மனித மூளையின் முழு திறன் இன்னும் புரியவில்லை என்பது உண்மை. மூளையில் உள்ள நரம்பு இணைப்புகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. இதனை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறார்கள். அதாவது மனிதன் தனது சிந்தனையை மாற்றினால் மூளையும் மாறும். அதனால் ஒருவன் தொடர்ந்து பயத்தில் வாழ்ந்தால் அவனது மூளை பயத்திற்கு பழகிவிடும். ஆனால் ஒருவன் தொடர்ந்து அமைதியில் வாழ்ந்தால் அவனது மூளை வேறொரு நிலைக்கு மாறும். இதுதான் சித்தர்கள் சொன்ன மன மாற்றத்தின் அறிவியல் விளக்கம் என்று சிலர் கருதுகின்றனர். 7ஆம் அறிவு என்பது ஒரே நாளில் கிடைக்கும் மந்திர சக்தி அல்ல. அது மெதுவான உள்ளார்ந்த பரிணாம வளர்ச்சி. ஒரு மனிதன் முதலில் தனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறான். பின்னர் தனது சிந்தனையை கவனிக்கிறான். பின்னர் தனது அகங்காரத்தை கடக்க முயல்கிறான். இறுதியில் தனி மனிதன் என்ற உணர்வை தாண்டி பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக தன்னை உணர ஆரம்பிக்கிறான். இந்த அனுபவத்தை பல ஆன்மீக மரபுகள் வெவ்வேறு பெயர்களில் கூறுகின்றன. ஞானம், சமாதி, என்லைட்மெண்ட், நிர்வாணம். ஆனால் தமிழ்ச் சித்தர்கள் அதை மிகவும் எளிமையாக கூறினர். உன்னை நீ அறிந்தால் உலகத்தை அறியலாம்.
இன்றைய உலகில் தொழில்நுட்பம் வேகமாக வளர்க்கிறது. மனிதன் செயற்கை நுண்ணறிவை உருவாக்குகிறான். மனித உடலுடன் இயந்திரங்களை இணைக்க முயல்கிறான். மூளையின் செயல்பாட்டை கணினியுடன் இணைக்கும் ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. ஆனால் இந்த எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தொழில்நுட்பம் மனித மனமே. ஒரு எண்ணம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு நம்பிக்கை ஒரு நாட்டையே மாற்றிவிடும். ஒரு விழிப்புணர்வு முழு மனித இனத்தையும் மாற்றக்கூடும். அதனால்தான் 7ஆம் அறிவு பற்றிய கருத்து இன்றும் மனிதர்களை கவர்கிறது. சிலர் இதை ஆன்மீக உண்மை என நம்புகிறார்கள். சிலர் இதை அறிவியல் இன்னும் புரியாத மனத்திறன் என கருதுகிறார்கள். சிலர் இதை வெறும் கற்பனை என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. மனிதன் இன்னும் முழுமையாக தன்னை அறிந்து கொள்ளவில்லை. கடலின் ஆழத்தை அளந்த மனிதன், விண்வெளியில் பயணம் செய்த மனிதன், தனது மனத்தின் ஆழத்தை இன்னும் முழுமையாக அறியவில்லை. அதுவே இந்த பயணத்தின் மர்மம். ஒரு நாள் மனிதன் தனது உள்ளார்ந்த திறன்களை முழுமையாக புரிந்து கொண்டால் என்ன ஆகும்? மொழியில்லாமல் தொடர்பு கொள்ள முடியுமா? நினைவுகளை கட்டுப்படுத்த முடியுமா? உடலின் சக்தியை மாற்ற முடியுமா? மரணத்தின் பயத்தை தாண்ட முடியுமா? இந்த கேள்விகள் 1000 ஆண்டுகளாக மனிதனை துரத்திக் கொண்டிருக்கின்றன. 7ஆம் அறிவு என்பது வெறும் அமானுஷ்ய சக்தி பற்றிய கதை அல்ல. அது மனிதனின் அடுத்த பரிணாம வளர்ச்சி பற்றிய சாத்தியம். இது ஒரு அறிவியல் பயணமா? அல்லது ஆன்மீக பயணமா? மனிதனின் பரிணாம வளர்ச்சி பற்றி பேசும்போது நாம் பெரும்பாலும் உடல் மாற்றங்களை மட்டுமே நினைக்கிறோம். குரங்கில் இருந்து மனிதன் உருவானான். நிமிர்ந்து நடந்தான். கைகள் சுதந்திரமானது. மூளை பெரிதானது. மொழி உருவானது. ஆனால் உண்மையான பரிணாம வளர்ச்சி உடலில் நடந்ததா? அல்லது மனதில் நடந்ததா? ஒரு காட்டு விலங்கும் உணவை தேடுகிறது. பாதுகாப்பை நாடுகிறது. தனது இனத்தை காக்கிறது. மனிதனும் அதையே செய்கிறான். ஆனால் மனிதனிடம் மட்டும் ஒரு விசித்திரமான திறன் உள்ளது. அவன் இல்லாத ஒன்றை கற்பனை செய்ய முடியும். இன்னும் நடக்காத விஷயத்தை மனதில் உருவாக்க முடியும். தன்னை பற்றியே சிந்திக்க முடியும். இந்த சுய விழிப்புணர்வே மனிதனை மற்ற உயிர்களிலிருந்து வேறுபடுத்தியது. ஆனால் இந்த சுய விழிப்புணர்வு மனிதனுக்கு அமைதியை கொடுத்ததா? இல்லை. அதே விழிப்புணர்வே அவனுக்கு பயத்தையும் கொடுத்தது. மரண பயம், தோல்வி பயம், தனிமை பயம், அறியப்படாததை பற்றிய பயம். இதிலிருந்து வெளியேற மனிதன் பல வழிகளை தேடினான். சிலர் மதத்தை உருவாக்கினர். சிலர் தத்துவத்தை உருவாக்கினர். சிலர் அறிவியலை உருவாக்கினர். சிலர் தியானத்தை கண்டுபிடித்தனர். இந்த எல்லா தேடல்களும் ஒரே கேள்வியை சுற்றி இருந்தன. மனிதனின் உண்மையான சக்தி என்ன? பழமையான தமிழ் சித்தர்கள் மனித உடலை சாதாரண உடலாக பார்க்கவில்லை. அவர்கள் மனித உடலை ஒரு பிரபஞ்ச இயந்திரமாக பார்த்தனர். உடலில் ஓடும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அதிர்வு. ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு ஆற்றல் மாற்றம். அவர்கள் கூறியபடி மனிதன் வெறும் மாம்ச உடல் அல்ல. அவன் உயிர், மனம், அறிவு, ஆற்றல், விழிப்புணர்வு ஆகிய பல அடுக்குகளால் ஆனவன். இந்த அடுக்குகளை புரிந்து கொள்ளாமல் மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று அவர்கள் நம்பினர். அதனால்தான் தியானம் மற்றும் யோக முறைகள் உருவானது. ஒரு சாதாரண மனிதன் தனது மனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வாழ்கிறான். அவனது எண்ணங்கள் இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நிமிடம் மகிழ்ச்சி, அடுத்த நிமிடம் கவலை, மற்றொரு நிமிடம் கோபம். மனம் எப்போதும் வெளியுலகத்தால் இழுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு யோகி தனது மனத்தை உள்ளே திருப்ப கற்றுக்கொள்கிறான். அவன் எண்ணங்களை கவனிக்கிறான். அவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முயல்கிறான். மெல்ல மெல்ல அவனது உள்ளுணர்வு கூர்மையாகிறது. இங்கேதான் 7ஆம் அறிவு பற்றிய கருத்து ஆரம்பமாகிறது. சில ஆன்மீக மரபுகள் கூறுவது என்னவென்றால், மனிதன் சாதாரண உணர்வுகளை தாண்டி செல்ல முடியும். ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டதை தூரத்தில் இருந்தே உணர்வது. ஒருவர் யாரோ அழைக்கப் போகிறார்கள் என்று முன்கூட்டியே உணர்வது. சிலர் கனவில் கண்ட விஷயங்கள் பின்னர் நிஜமாக நடப்பது. இந்த அனுபவங்கள் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அறிவியல் இதற்கு முழுமையான பதிலை இன்னும் தரவில்லை. ஆனால் மனித மூளை தகவல்களை நாம் நினைப்பதைவிட ஆழமாக செயல்படுத்துகிறது என்பது உண்மை.
நமது மூளை ஒரு வினாடியில் கோடிக்கணக்கான தகவல்களை செயலாக்குகிறது. ஆனால் அதில் மிகச்சிறிய பகுதி மட்டுமே நமது விழிப்புணர்விற்கு வருகிறது. அதாவது நமது மனதின் பின்னால் இன்னொரு ஆழமான செயல்பாடு நடக்கிறது. இதைத்தான் சிலர் உள்ளுணர்வு என்று அழைக்கிறார்கள். ஒரு விஞ்ஞானி பல வருடங்கள் முயற்சி செய்த பிரச்சினைக்கான பதிலை திடீரென கண்டுபிடிப்பார். ஒரு இசைக்கலைஞருக்கு திடீரென ஒரு மெட்டு தோன்றும். ஒரு கவிஞருக்கு வார்த்தைகள் தானாக வரும். இந்த திடீர் விழிப்புணர்வு எங்கிருந்து வருகிறது? சிலர் இதை மூளையின் மறைசிந்தனை செயல்பாடு என்று கூறுகிறார்கள். சிலர் இதை பிரபஞ்ச அறிவுடன் இணைப்பு என்று கூறுகிறார்கள். தமிழ் சித்தர்கள் இதை ஞானத்தின் ஒளி என்று கூறினர். அவர்கள் நம்பியபடி மனிதனின் உள்ளே உறங்கிக் கிடக்கும் சக்தி ஒன்று உள்ளது. அது விழித்தெழும்போது மனிதன் வேறொரு நிலையை அடைவான். அதனால்தான் குண்டலினி பற்றிய கருத்து உருவானது. மனித உடலின் அடிப்பகுதியில் சுருண்டு கிடக்கும் சக்தி. அது விழித்தெழும்போது சக்கரங்கள் வழியாக மேலே எழுகிறது. இறுதியில் தலையின் உச்சியில் உள்ள விழிப்புணர்வு மையத்தை அடைகிறது. இந்த அனுபவத்தை பல யோகிகள் மிக ஆழமான ஆனந்த நிலையாக விவரித்துள்ளனர். சிலர் அதனை பிரபஞ்சத்துடன் ஒன்றாகும் அனுபவம் என்று கூறினர். சிலர் காலம் நிற்கும் அனுபவம் என்று கூறினர். சிலர் எல்லையற்ற அன்பின் உணர்வு என்று கூறினர். அறிவியல் இதை எப்படி பார்க்கிறது? தியானம் செய்யும் மனிதர்களின் மூளை அலைகளை ஆய்வு செய்தபோது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆழ்ந்த தியான நிலையில் மூளையின் சில பகுதிகள் மிகவும் அமைதியாகிறது. சில பகுதிகள் அதிக ஒத்திசைவுடன் செயல்படுகிறது. மன அழுத்த ஹார்மோன்கள் குறைகிறது. கவனம் மற்றும் நினைவாற்றல் மேம்படுகிறது. அதாவது தியானம் மனித மூளையை உண்மையாக மாற்றுகிறது. இது ஏழாம் அறிவுக்கான ஆதாரமா? அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் மனித மனத்தின் திறன் நாம் நினைப்பதைவிட அதிகம் என்பது தெளிவாகிறது. இன்றைய உலகில் மனிதன் வெளிப்புற தொழில்நுட்பத்தில் அதிக கவனம் செலுத்துகிறான். அதிவேக இணையம், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டுகள், மெய்நிகர் உலகங்கள். ஆனால் பழமையான சித்தர்கள் மனிதனின் உள்ளார்ந்த தொழில்நுட்பத்தை பற்றி பேசினர். மூச்சை கட்டுப்படுத்தினால் மனம் மாறும். மனதை கட்டுப்படுத்தினால் உணர்வு மாறும். உணர்வை மாற்றினால் வாழ்க்கை மாறும். அவர்கள் உடலை ஒரு ஆய்வகமாக பயன்படுத்தினர். மனதை ஒரு கருவியாக பயன்படுத்தினர். விழிப்புணர்வை ஒரு கதவாக பயன்படுத்தினர். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. மனிதனின் அடுத்த பரிணாம வளர்ச்சி உடலில் நடக்குமா? அல்லது விழிப்புணர்வில் நடக்குமா? சில எதிர்கால ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது என்னவென்றால், மனிதன் மெதுவாக உயிரியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் கலவையாக மாறக்கூடும். மூளையில் சிப் பொருத்தப்படும். நினைவுகள் சேமிக்கப்படும். மனித சிந்தனை இணையத்துடன் இணைக்கப்படும். ஆனால் இன்னொரு குழு வேறொரு கருத்தை முன்வைக்கிறது. உண்மையான அடுத்த பரிணாமம் தொழில்நுட்பத்தில் இல்லை. அது மனித விழிப்புணர்வில் உள்ளது. மனிதன் தனது பேராசையை கடக்க வேண்டும். பிரிவினையை கடக்க வேண்டும். பயத்தை கடக்க வேண்டும். அப்போதுதான் மனித இனம் அடுத்த நிலைக்கு செல்லும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த கருத்து பழமையான ஆன்மீக போதனைகளுடன் மிகவும் ஒத்திருக்கிறது. ஏனெனில் அனைத்து ஆன்மீக மரபுகளும் இறுதியில் ஒரே விஷயத்தை சொல்லுகின்றன. மனிதன் வெளியில் தேடிக்கொண்டிருப்பது அவனுக்குள் ஏற்கனவே உள்ளது. ஏழாம் அறிவு என்பது வெளியில் இருந்து வரும் சக்தி அல்ல. அது உள்ளே மறைந்திருக்கும் விழிப்புணர்வு. ஒரு விதை மரமாக மாறுவதற்கு தேவையான அனைத்தும் அந்த விதையிலேயே உள்ளது. அதேபோல் மனிதனின் உயர்ந்த நிலையும் அவனுக்குள் மறைந்தே இருக்கிறது. ஆனால் அதை விழித்தெழச் செய்ய வேண்டியது அவனுடைய முயற்சி. அதற்காகவே தியானம், சுயகவனம், முனம், உணர்ச்சி கட்டுப்பாடு, உள்ளார்ந்த தேடல் ஆகியவை முக்கியமானதாக கருதப்பட்டது. இன்றைய உலகில் பலர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருந்தாலும் உள்ளுக்குள் வெறுமையை உணர்கிறார்கள். ஏனெனில் வெளிப்புற சாதனைகள் மனத்தின் ஆழ்ந்த தேடலை முழுமையாக நிறைவேற்ற முடியாது. மனிதனின் உள்ளே எப்போதும் ஒரு தேடல் இருக்கிறது. அது பணத்திற்கும் மேலானது, புகழுக்கும் மேலானது, அதிகாரத்திற்கும் மேலானது. அது உண்மையை அறிய வேண்டிய தேடல். மனிதன் தனது வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் அவனுக்குள் இருக்கும் மனத்தின் மர்மம் இன்னும் முழுமையாக புரியவில்லை. ஒரு சிறிய நினைவு கூட மனிதனை அழ வைக்க முடியும்.
ஒரு வார்த்தை மனிதனின் வாழ்நாளையே மாற்றிவிடும். ஒரு கனவு மனிதனை புதிய கண்டுபிடிப்பிற்கு அழைத்துச் செல்லும். இதுதான் மனத்தின் ஆழம். அறிவியல் மனித மூளையை ஆய்வு செய்யத் தொடங்கியபோது பல அதிசயமான உண்மைகள் வெளிவந்தன. மனித மூளையில் சுமார் 80 பில்லியன் நரம்பணுக்கள் உள்ளன. ஒவ்வொரு நரம்பணுவும் ஆயிரக்கணக்கான இணைப்புகளை உருவாக்குகிறது. இந்த இணைப்புகள் மின்னழுத்த சிக்னல்களால் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. ஆனால் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த நரம்பு இணைப்புகள் நிலையானவை அல்ல. அவை மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நினைத்தால் அதற்கான நரம்பு பாதைகள் வலுவாகிறது. ஒரு பழக்கத்தை மீண்டும் மீண்டும் செய்தால் அது மூளையின் இயல்பான செயல்பாடாக மாறிவிடுகிறது. இதுதான் பழக்கங்களின் அறிவியல். அதனால்தான் பழமையான யோகிகள் மனத்தை கவனிக்க வேண்டும் என்று கூறினர். ஏனெனில் ஒவ்வொரு எண்ணமும் மனிதனின் உள்ளமைப்பை மாற்றுகிறது. ஒரு மனிதன் தொடர்ந்து கோபத்தில் வாழ்ந்தால் அவனது மனம் கோபத்தின் வடிவமாக மாறும். தொடர்ந்து பயத்தில் வாழ்ந்தால் அவனது உடலும் மனமும் பயத்திற்கு அடிமையாகிவிடும். ஆனால் தொடர்ந்து அமைதியை பயிற்சி செய்தால் மூளை வேறொரு நிலைக்கு மாறும். இதற்கான ஆதாரங்களை இன்றைய நியூரோசயின்ஸ் மெதுவாக கண்டுபிடித்து வருகிறது. தியானம் செய்யும் மனிதர்களின் மூளையில் கிரேமேட்டர் அடர்த்தி அதிகரிக்கிறது என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. கவனக்குறைவு குறைகிறது. உணர்ச்சி கட்டுப்பாடு மேம்படுகிறது. உள்ளார்ந்த அமைதி அதிகரிக்கிறது. ஆனால் இதைவிட சுவாரஸ்யமான விஷயம் இன்னும் ஒன்று உள்ளது. சில நேரங்களில் மனிதன் சாதாரண அறிவால் விளக்க முடியாத அனுபவங்களை பெறுகிறான். ஒருவர் பல வருடங்களாக பார்க்காத நண்பரை திடீரென நினைக்கிறார். அதே நேரத்தில் அந்த நண்பரிடமிருந்து அழைப்பு வருகிறது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டதை தூரத்தில் இருந்தே உணர்கிறாள். சில விஞ்ஞானிகளும் கூட திடீர் உள்ளுணர்வால் பெரிய கண்டுபிடிப்புகளை செய்துள்ளனர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தனது பல சிந்தனைகள் கற்பனை மூலம் வந்ததாக கூறினார். நிக்கோலா டெஸ்லா தனது கண்டுபிடிப்புகளை முதலில் மனதில் முழுமையாக பார்த்துவிடுவேன் என்று கூறினார். ஸ்ரீனிவாச ராமானுஜன் தனது கணித சூத்திரங்கள் தெய்வீக உள்ளுணர்வாக வந்ததாக நம்பினார். இவை அனைத்தும் மனித மனத்தின் மறைமுக திறன்களை சுட்டிக்காட்டுகின்றன. அதனால் சிலர் கேட்க ஆரம்பித்தனர், மனிதன் இன்னும் பரிணாம வளர்ச்சியின் நடுப்பாதையில்தானா இருக்கிறான்? ஏனெனில் பூமியில் தோன்றிய அனைத்து உயிர்களிலும் மனிதன் மட்டுமே தன்னை மாற்றிக்கொள்ளும் திறனை உணர்ந்து செயல்படுகிறான். ஒரு புலி 1000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்ததோ இன்றும் அதேபோலவே வாழ்கிறது. ஆனால் மனிதன் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறான். மொழி, கலை, அறிவியல், தத்துவம், தொழில்நுட்பம், ஆன்மீகம், இவை அனைத்தும் மனித பரிணாமத்தின் வேறு முகங்கள். ஆனால் இன்றைய உலகில் ஒரு புதிய பிரச்சினை உருவாகியுள்ளது. மனிதன் வெளிப்புற தகவல்களில் மூழ்கிக் கிடக்கிறான். ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான தகவல்கள் அவனது மனதில் நுழைகின்றன. மொபைல் திரைகள், சமூக வலைத்தளங்கள், அதிகமான சிந்தனைகள், ஒப்பீடுகள், பயம், அவசரம். இதனால் மனித மனம் தொடர்ந்து சோர்வடைந்து வருகிறது. பழமையான காலங்களில் மனிதன் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தான். அவனுக்கு மௌனம் இருந்தது. இரவு வானத்தை பார்த்தான். காற்றின் சத்தத்தை கேட்டான். தனது உள்ளத்தை கவனிக்க நேரம் இருந்தது. ஆனால் இன்று மனிதன் தனது உள்ள குரலை கேட்க முடியாத அளவுக்கு வெளி உலகின் சத்தத்தில் சிக்கியிருக்கிறான். இதனால் 7ஆம் அறிவு என்ற கருத்து மீண்டும் முக்கியமாகிறது. ஏனெனில் அது மனிதனை உள்ளே திரும்ப பார்க்க வைக்கிறது. நான் உண்மையில் யார்? என் சிந்தனைகள் எங்கிருந்து வருகிறது? நான் என் மனமா அல்லது மனதை கவனிக்கும் சாட்சியா? இந்த கேள்விகள் சாதாரண கேள்விகள் அல்ல. இவை விழிப்புணர்வின் கதவுகள். சில தியான முறைகளில் ஒருவர் தனது எண்ணங்களை வெறும் பார்வையாளராக கவனிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது அவர் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறார். எண்ணங்கள் தானாக வருகிறது. உணர்ச்சிகள் எழுகிறது, மறைகிறது. ஆனால் அவற்றை கவனிக்கும் ஒரு அமைதியான சாட்சி உள்ளே இருக்கிறது. இந்த அனுபவம் பலருக்கு வாழ்க்கையை மாற்றும் திருப்பமாக மாறுகிறது. ஏனெனில் அப்போது மனிதன் தனது சிந்தனைகளால் முழுமையாக கட்டுப்படுத்தப்படாமல் இருக்க கற்றுக்கொள்கிறான். இதைத்தான் சில ஆன்மீக மரபுகள் உயர்ந்த விழிப்புணர்வு என்று அழைக்கின்றன. தமிழ் சித்தர்கள் இந்த நிலையை மிக அழகாக விளக்கினர்.
உடம்பை அறிந்தவன் மருத்துவர், மனதை அறிந்தவன் ஞானி. அவர்கள் மனித உடலை ஒரு கோயிலாக பார்த்தனர், மூச்சை உயிரின் பாலமாக பார்த்தனர், மனதை கதவாக பார்த்தனர், அறிவை தீபமாக பார்த்தனர். சில சித்தர்கள் மிகவும் ஆழமான தியான நிலைகளில் உடலின் செயல்பாடுகளை கூட மெதுவாக்க முடிந்ததாக கதைகள் கூறுகின்றன. இதய துடிப்பை கட்டுப்படுத்துதல், நீண்ட நேரம் மூச்சில்லாமல் இருப்பது, வலி உணர்வை குறைத்தல் போன்றவை. இன்றைய விஞ்ஞானிகளும் சில யோகிகளின் உடல் கட்டுப்பாட்டு திறன்களை ஆய்வு செய்துள்ளனர். சிலர் தங்கள் உடல் வெப்பத்தை மாற்ற முடிந்தது, சிலர் மிக மெதுவான இதய துடிப்புடன் இருந்தனர். இதனால் ஒரு கேள்வி எழுகிறது: மனித உடல் மற்றும் மனம் பற்றிய நமது தற்போதைய புரிதல் முழுமையா, அல்லது இன்னும் பெரிய மர்மங்கள் மறைந்திருக்கிறதா? ஏழாம் அறிவு பற்றிய கதைகள் பல கலாச்சாரங்களில் காணப்படுகிறது. இந்தியாவில் யோகிகள், சீனாவில் தாவோ மரபுகள், திபெத்தில் தியான மரபுகள், எகிப்தில் மறைஞான பள்ளிகள், கிரேக்க தத்துவஞானிகள். அனைவரும் ஒரே விஷயத்தை வெவ்வேறு மொழிகளில் கூறியிருக்கலாம். மனிதன் வெளியில் தெரிகிற அளவுக்கு மட்டும் அல்ல, அவனுக்குள் இன்னும் ஆழமான பரிமாணங்கள் உள்ளன. இப்போது உலகம் செயற்கை நுண்ணறிவு நோக்கி வேகமாக நகர்கிறது. கணினிகள் மனிதனைப் போல சிந்திக்க ஆரம்பிக்கிறது, இயந்திரங்கள் கற்றுக்கொள்கிறது, ரோபோட்டுகள் மனித வேலையை செய்கிறது. இந்த நிலையில் ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது: மனிதனை உண்மையில் தனித்துவமாக்குவது என்ன? வேகமான கணக்கீடா, அறிவுத்திறனா, நினைவாற்றலா? இவை அனைத்திலும் இயந்திரங்கள் ஒருநாள் மனிதனை மிஞ்சக்கூடும். ஆனால் உள்ளுணர்வு, அன்பு, ஆன்மீக அனுபவம், சுய விழிப்புணர்வு, இரக்கம், இவற்றை இயந்திரம் உணர முடியுமா? இதுதான் மனித பரிணாமத்தின் அடுத்த கட்டத்தை பற்றிய பெரிய விவாதமாக மாறுகிறது. சிலர் மனிதன் தொழில்நுட்பத்துடன் இணைந்து புதிய இனமாக மாறுவான் என்று நம்புகிறார்கள். சிலர் மனிதன் தனது உள்ளுணர்வை வளர்த்தால்தான் அடுத்த நிலைக்கு செல்வான் என்று நம்புகிறார்கள். ஆனால் இரண்டிலும் ஒரு பொதுவான உண்மை உள்ளது: மனிதன் இன்னும் முழுமையாக முடிவடைந்த உயிரினம் அல்ல. அவன் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறான். உடலில், மனதில், விழிப்புணர்வில், அறிவில். இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் மிகவும் விசித்திரமான உயிரினம். ஏனெனில் அவன் இரண்டு உலகங்களுக்குள் வாழ்கிறான். ஒரு உலகம் வெளிப்புற உலகம், மரம், மலை, கடல், நகரம், மனிதர்கள், சத்தங்கள், நிகழ்வுகள். மற்றொரு உலகம் உள்ளார்ந்த உலகம், எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள், பயங்கள், ஆசைகள், கற்பனைகள். வெளிப்புற உலகத்தை அறிவியல் ஆய்வு செய்கிறது. ஆனால் உள்ளார்ந்த உலகத்தை முழுமையாக புரிந்து கொள்வது இன்னும் கடினமாகவே உள்ளது. ஏனெனில் மனித மனம் என்பது சாதாரண கருவி அல்ல. அது ஒரே நேரத்தில் படைக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் கொண்டது. ஒரு மனிதன் தனது மனத்தின் மூலம் உலகையே மாற்ற முடியும். அதே மனத்தின் காரணமாக அவன் தனது வாழ்க்கையையே சிதைக்கவும் முடியும். இதற்கான உதாரணங்கள் மனித வரலாற்றில் ஏராளம். ஒரு சிந்தனை உலகத்தை மாற்றியிருக்கிறது. ஒரு கனவு ஒரு நாட்டை உருவாக்கியிருக்கிறது. ஒரு நம்பிக்கை கோடிக்கணக்கான மக்களை ஒன்றிணைத்திருக்கிறது. அதனால் சில தத்துவஞானிகள் கூறுவது என்னவென்றால், மனிதனின் உண்மையான பரிணாமம் வெளியில் இல்லை, அது உள்ளே நடக்கிறது. பழைய மனிதன் கற்களை ஆயுதமாக பயன்படுத்தினான். இன்றைய மனிதன் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறான். ஆனால் அவனது உள்ளார்ந்த பயம் இன்னும் அதேபோல இருக்கிறது. பாதுகாப்பு தேவை, அங்கீகாரம் தேவை, அன்பு தேவை, மரண பயம், தனிமை. இதனால் ஒரு முக்கியமான உண்மை தெரிய வருகிறது: தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டும் மனிதனை முழுமையாக மாற்றவில்லை. அதனால்தான் உலகின் பல ஆன்மீக மரபுகள் மனிதனின் உள்ளார்ந்த மாற்றத்தை முக்கியமாக கருதின. தமிழ் சித்தர்கள் குறிப்பாக மனம் பற்றிய ஆழமான அறிவை வைத்திருந்தனர். அவர்கள் மனதை ஒரு குரங்குடன் ஒப்பிட்டனர். ஏனெனில் அது எப்போதும் தாவிக்கொண்டே இருக்கும். ஒரு நிமிடம் கடந்த காலம், அடுத்த நிமிடம் எதிர்காலம், இன்னொரு நிமிடம் கற்பனை. மனம் ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை. ஆனால் ஏழாம் அறிவு பற்றிய கருத்து என்ன சொல்கிறது என்றால், இந்த இடைவிடாத மன ஓட்டத்தை தாண்டி இன்னொரு நிலை இருக்கிறது.
அங்கு மனிதன் வெறும் சிந்தனையாக இல்லை. அவன் தூய விழிப்புணர்வாக இருக்கிறான். இந்த கருத்து பலருக்கு புரியாததாக தோன்றலாம். ஏனெனில் நாம் பெரும்பாலும் நம்மை நமது சிந்தனைகளாகவே நினைக்கிறோம். நான் சோகமாக இருக்கிறேன். நான் கோபமாக இருக்கிறேன். நான் தோல்வியடைந்தவன். நான் வெற்றியாளன். ஆனால் சித்தர்கள் கேட்ட கேள்வி வேறுபட்டது. இந்த எல்லா உணர்வுகளையும் கவனிப்பது யார்? ஒரு மனிதன் தன் கோபத்தை கவனிக்க முடிகிறதானால் அவன் கோபம் அல்ல. அதை கவனிக்கும் இன்னொரு சாட்சி அவனுள் இருக்கிறது. இதுதான் தியானத்தின் மையக்கருத்து. முதலில் ஒருவர் தனது மூச்சை கவனிக்கிறார். பின்னர் எண்ணங்களை கவனிக்கிறார். பின்னர் உணர்ச்சிகளை கவனிக்கிறார். இறுதியில் கவனிப்பவனையே கவனிக்க ஆரம்பிக்கிறார். அந்த தருணத்தில் மனிதனின் விழிப்புணர்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது என்று பல தியானிகள் கூறுகின்றனர். அவர்கள் உலகத்தை வேறொரு விதமாக அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். முன்பு இருந்த பயம் குறைகிறது. மன அழுத்தம் குறைகிறது. சிறிய விஷயங்களிலும் ஆழமான அமைதி தோன்றுகிறது. இதனால் சிலர் இந்த நிலையை மனித பரிணாமத்தின் அடுத்த படி என்று கருதுகிறார்கள். ஏனெனில் மனிதன் வெளிப்புற வளர்ச்சியில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்துவிட்டான். ஆனால் உள்ளார்ந்த வளர்ச்சி இன்னும் ஆரம்ப நிலையிலேயே இருக்கிறது. இன்றைய உலகில் மனிதனுக்கு தகவல்கள் அதிகம். ஆனால் ஞானம் குறைவு. தொடர்புகள் அதிகம். ஆனால் உண்மையான இணைப்பு குறைவு. வேகம் அதிகம். ஆனால் அமைதி குறைவு. இதனால் பலர் மீண்டும் தியானம், யோகா, முனம், ஆன்மீகம் ஆகியவற்றை தேடி செல்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் உணர ஆரம்பித்துள்ளனர். வெளி உலகில் கிடைக்கும் சாதனைகள் எல்லாம் உள்ளார்ந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது என்று. மனிதனின் உள்ளே எப்போதும் ஒரு ஆழமான தேடல் இருக்கிறது. அது யாராலும் முழுமையாக விளக்க முடியாத ஒன்று. சிலர் அதை கடவுள் தேடல் என்று சொல்கிறார்கள். சிலர் உண்மை தேடல் என்று சொல்கிறார்கள். சிலர் சுயதேடல் என்று சொல்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றின் பின்னாலும் ஒரே ஏக்கம் இருக்கிறது. முழுமையை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். அந்த ஏக்கம்தான் மனிதனை பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு தள்ளுகிறது. இப்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை பார்க்கலாம். ஏழாம் அறிவு உண்மையாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? சில ஆன்மீக நூல்கள் கூறுவது என்னவென்றால், மனிதன் சாதாரண புலன்களை தாண்டிய உணர்வுகளை பெற முடியும். தூரத்தில் நடப்பதை உணர்த்தல், மற்றவர்களின் மனநிலையை புரிந்துகொள்வது, மிக ஆழமான உள்ளுணர்வு, கனவுகளில் தகவல் பெறுதல். ஆனால் இதை நேரடியாக அறிவியல் நிரூபிக்கவில்லை. அதே நேரத்தில் அறிவியல் இன்னும் விழிப்புணர்வு என்ன என்பதற்கே முழுமையான பதிலை தரவில்லை. மூளையில் மின்னழுத்த சிக்னல்கள் நடக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அந்த செயல்பாடுகள் எப்படி அனுபவமாக மாறுகிறது? எப்படி சிவப்பு நிறம் சிவப்பாக உணரப்படுகிறது? எப்படி இசை உணர்ச்சியை உருவாக்குகிறது? எப்படி நான் என்ற உணர்வு தோன்றுகிறது? இவை இன்னும் பெரிய மர்மங்கள். சில விஞ்ஞானிகள் விழிப்புணர்வு என்பது மூளையின் செயல்பாடு மட்டுமல்ல என்று கூட யோசிக்க ஆரம்பித்துள்ளனர். சில கோட்பாடுகள் பிரபஞ்சத்திலேயே அடிப்படை விழிப்புணர்வு இருக்கலாம் என்று கூறுகின்றன. இந்த கருத்துகள் இன்னும் விவாதத்தில்தான் உள்ளன. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. மனிதன் தன்னை முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் ஏழாம் அறிவு பற்றிய கருத்தை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது. ஏனெனில் மனிதன் எப்போதும் தன்னைவிட உயர்ந்த ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு காலத்தில் மனிதன் பறக்க முடியாது என்று நினைத்தான். பின்னர் விமானம் உருவாக்கினான். ஒரு காலத்தில் விண்வெளி எட்ட முடியாதது என்று நினைத்தான். பின்னர் நிலவுக்கு சென்றான். அதேபோல் இன்று மனித மனத்தின் சில திறன்கள் சாத்தியமற்றதாக தோன்றலாம். ஆனால் எதிர்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல மர்மங்களை வெளிப்படுத்தக்கூடும். ஏனெனில் வரலாறு முழுவதும் ஒரு உண்மை தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. இன்று மாயையாக தோன்றுவது நாளை அறிவியலாக மாறலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கையும் தேவை. ஏழாம் அறிவு பற்றிய கருத்துக்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. ஏனெனில் மனித மனம் எளிதில் மாயையில் சிக்கிக்கொள்ளும். அதனால் உண்மையான தேடல் இரண்டு விஷயங்களையும் சமநிலைப்படுத்த வேண்டும். அறிவியல் பார்வை, ஆன்மீக அனுபவம். ஒன்று கேள்வி கேட்க கற்றுக் கொடுக்கும். மற்றொன்று உள்ளே பார்க்க கற்றுக் கொடுக்கும். இரண்டும் சேரும்போதுதான் மனிதன் முழுமையான புரிதலுக்கு செல்ல முடியும்.
அதனால்தான் சில பெரிய சிந்தனையாளர்கள் எதிர்கால மனிதன் அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்த புதிய விழிப்புணர்வை அடைவான் என்று நம்பினர். அந்த மனிதன் தொழில்நுட்பத்தில் முன்னேறியவனாக இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் உள்ளார்ந்த அமைதியையும் கொண்டிருப்பான். அவன் இயற்கையை அழிக்க மாட்டான். அதனுடன் இணைந்து வாழ்வான். அவன் பிறரை வெல்ல முயலமாட்டான். புரிந்து கொள்ள முயல்வான். அவன் பயத்தின் அடிப்படையில் வாழமாட்டான். விழிப்புணர்வின் அடிப்படையில் வாழ்வான். மனிதன் தனது வாழ்க்கையில் மிக அதிகமாக பயன்படுத்தும் ஒன்று மனம். ஆனால் அதைப் பற்றியே அவனுக்கு மிகக் குறைவான புரிதல் இருக்கிறது. ஒரு மனிதன் தனது உடலை கவனிக்கிறான். உணவு என்ன சாப்பிட வேண்டும் என்று யோசிக்கிறான். உடற்பயிற்சி செய்கிறான். ஆரோக்கியத்தை பாதுகாக்க முயல்கிறான். ஆனால் மனதை கவனிப்பது பற்றி பெரும்பாலானவர்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால்தான் மனிதன் வெளியே வளர்ந்தாலும் உள்ளே குழப்பத்துடன் வாழ்கிறான். குழந்தையாக இருக்கும் போது மனிதன் இயற்கையாகவே விழிப்புணர்வுடன் இருக்கிறான். ஒரு சிறிய பூவை பார்த்து மகிழ்கிறான். மழையின் சத்தத்தை ரசிக்கிறான். வானத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். ஆனால் மெதுவாக சமூகம் அவனை மாற்ற ஆரம்பிக்கிறது. போட்டு, ஒப்பீடு, பயம், வெற்றி, தோல்வி, இந்த வார்த்தைகள் அவனது மனதில் அடுக்கடுக்காக சேர ஆரம்பிக்கிறது. அவன் இயற்கையான அமைதியை இழக்க ஆரம்பிக்கிறான். இதிலிருந்துதான் மனிதனின் உள்ளார்ந்த போராட்டம் தொடங்குகிறது. ஒருபுறம் அவனுக்குள் அமைதியை தேடும் உணர்வு இருக்கிறது. மற்றுபுறம் உலகின் அழுத்தங்கள் அவனை தொடர்ந்து இழுக்கிறது. இதனால் மனிதன் இரண்டு வாழ்க்கைகளை வாழ ஆரம்பிக்கிறான். வெளியில் ஒரு முகம், உள்ளே இன்னொரு உண்மை. இந்த இரண்டிற்கும் இடையிலான இடைவெளி அதிகரிக்கும்போது மனிதன் மன அழுத்தத்தை அனுபவிக்கிறான். இன்றைய உலகில் இதுதான் பெரும்பாலான மக்களின் நிலை. அவர்களிடம் தகவல்கள் அதிகம். ஆனால் தெளிவு இல்லை. பொழுதுபோக்கு அதிகம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி இல்லை. ஆயிரக்கணக்கான நண்பர்கள் சமூக வலைத்தளங்களில் இருக்கலாம். ஆனால் உள்ளார்ந்த தனிமை அதிகமாக இருக்கிறது. இதனால் மனிதன் மீண்டும் ஒரு பழமையான கேள்வியை கேட்க ஆரம்பித்திருக்கிறான். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன? இந்த கேள்வியே பலரை ஆன்மீக தேடலுக்கு அழைத்து செல்கிறது. ஆனால் ஆன்மீகம் என்பது வெறும் மத சடங்குகள் அல்ல. அது மனிதனின் உள்ளார்ந்த அறிவியலை புரிந்து கொள்ளும் முயற்சி. தமிழ் சித்தர்கள் இதை மிகவும் ஆழமாக புரிந்திருந்தனர். அவர்கள் மனித உடலை ஒரு பிரபஞ்ச வரைபடமாக பார்த்தனர். உடலில் ஓடும் நரம்புகள் வெறும் உயிரியல் அமைப்பு அல்ல. அவை சக்தி ஓட்டங்களாக கருதப்பட்டது. மூச்சு வெறும் ஆக்சிஜன் பரிமாற்றம் அல்ல. அது உயிர்ச்சக்தியின் பாலம் என்று கருதப்பட்டது. மனம் வெறும் சிந்தனை இயந்திரம் அல்ல. அது உண்மையை மறைக்கும் திரை என்றும் கூறப்பட்டது. இதனால் சித்தர்கள் மனிதனை வெளியில் தேட வேண்டாம் என்று கூறினர். உள்ளே இறங்கு என்று கூறினர். இந்த உள்ளார்ந்த பயணம் மிகவும் கடினமானது. ஏனெனில் வெளி உலகை வெல்வதை விட தன் மனதை புரிந்து கொள்வது மிகவும் சிரமமானது. ஒரு மனிதன் மலையை ஏற முடியும். கடலை கடக்க முடியும். விண்வெளிக்கு செல்ல முடியும். ஆனால் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கலாம். பயத்தை வெல்ல முடியாமல் இருக்கலாம். பொறாமையை விட முடியாமல் இருக்கலாம். இதனால் பழமையான ஞானிகள் கூறியது என்னவென்றால், உண்மையான வீரன் வெளி உலகை வெல்பவன் அல்ல, தன் மனதை வெல்பவன். இதுவே ஏழாம் அறிவின் அடிப்படை கருத்துகளில் ஒன்று. ஏழாம் அறிவு என்பது வெளிப்புற அமானுஷ்ய சக்தி அல்ல. அது மனிதனின் உள்ளார்ந்த முழுமை விழித்தெழும் நிலை. ஒரு மனிதன் தனது மனத்தை தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கும்போது அவன் மெதுவாக மாற்றமடைகிறான். முன்பு அவனை பாதித்த விஷயங்கள் இப்போது அவனை அதிகமாக பாதிக்காது. முன்பு அவன் உடனே கோபப்பட்டிருப்பான். இப்போது கவனிக்க ஆரம்பிக்கிறான். முன்பு அவன் தொடர்ந்து வெளியில் அங்கீகாரம் தேடியிருப்பான். இப்போது உள்ளார்ந்த அமைதியை தேட ஆரம்பிக்கிறான். இதுவே உள்ளார்ந்த பரிணாம வளர்ச்சி. இந்த மாற்றம் மெதுவாக நடந்தாலும் அதன் தாக்கம் மிகவும் ஆழமானது. ஒரு மனிதன் மாறும்போது அவனை சுற்றியுள்ள உலகமும் மாற ஆரம்பிக்கிறது. அவன் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கிறது. அவனது உறவுகள் மாறுகிறது. அவனது பார்வை மாறுகிறது. ஏனெனில் நாம் உலகத்தை எப்படி பார்க்கிறோம் என்பது நமது மனநிலையை பொறுத்தது. ஒரு பயமுள்ள மனத்திற்கு உலகம் ஆபத்தான இடமாக தெரியும்.
ஒரு அமைதியான மனத்திற்கு உலகம் அழகான அனுபவமாக தெரியும். இதனால் சில தத்துவஞானிகள் கூறுவது என்னவென்றால், மனிதன் உலகத்தை நேரடியாக பார்க்கவில்லை. அவன் தனது மனத்தின் வடிகட்டியின் வழியாக பார்க்கிறான். இதுவே ஏன் இரண்டு மனிதர்கள் ஒரே நிகழ்வை வெவ்வேறு விதமாக அனுபவிக்கிறார்கள் என்பதற்கான காரணம். இந்த உண்மையை புரிந்து கொண்டபோது சித்தர்கள் ஒரு பெரிய முடிவுக்கு வந்தனர். உலகத்தை மாற்ற வேண்டுமெனில் முதலில் மனதை மாற்ற வேண்டும். இன்று உலகம் பல பிரச்சினைகளை சந்திக்கிறது. போர், சுற்றுச்சூழல் அழிவு, பிரிவினை, வன்முறை, அதிக பேராசை. இந்த பிரச்சினைகள் அனைத்திற்கும் அடிப்படை காரணம் மனித மனத்தின் குழப்பம் என்று சிலர் கருதுகிறார்கள். அதனால் மனித பரிணாமத்தின் அடுத்த படி தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டும் அல்ல, உள்ளார்ந்த விழிப்புணர்வு வளர்ச்சியும் ஆகஸ்ட் வேண்டும். இல்லையெனில் மனிதன் மிகப்பெரிய தொழில்நுட்ப சக்தியை பெற்றிருந்தாலும் அதை அழிவிற்கு பயன்படுத்தக்கூடும். இதற்கான உதாரணங்களை வரலாறு ஏற்கனவே காட்டியுள்ளது. அறிவியல் மனிதனுக்கு அணுசக்தியை கொடுத்தது. அதை மின்சாரம் உருவாக்கவும் பயன்படுத்தலாம். அதே சக்தியை அணுகுண்டாகவும் பயன்படுத்தலாம். அதனால் அறிவு மட்டும் போதாது, அதனை பயன்படுத்தும் விழிப்புணர்வும் தேவை. இதுவே ஏழாம் அறிவின் முக்கியத்துவம். அது மனிதனை வெறும் புத்திசாலியாக அல்ல, விழிப்புணர்வுள்ளவனாக மாற்ற முயல்கிறது. இப்போது ஒரு ஆழமான கேள்வி வருகிறது. மனிதன் உண்மையில் எதற்காக பரிணாம வளர்ச்சி அடைகிறான்? வாழ்வதற்காகவா அல்லது விழிப்புணர்வை விரிவுபடுத்துவதற்காகவா? சில ஆன்மீக மரபுகள் மனித வாழ்க்கையின் நோக்கம் தன்னை அறிதல் என்று கூறுகின்றன. ஏனெனில் ஒருவர் தன்னை உண்மையாக புரிந்து கொண்டால் அவர் மற்ற உயிர்களிடமும் இணைப்பை உணர ஆரம்பிக்கிறார். அப்போது பிரிவினை குறைகிறது, கருணை அதிகரிக்கிறது, அன்பு இயல்பாக உருவாகிறது. இதனால் சிலர் மனித இனத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சி கருணையின் வளர்ச்சி ஆகஸ்ட் இருக்கலாம் என்று கூட கூறுகிறார்கள். ஏனெனில் மனிதன் அறிவில் வளர்ந்திருக்கிறான், ஆனால் இதயத்தில் இன்னும் முழுமையாக வளரவில்லை. ஒரு காலத்தில் பழங்குடிகள் ஒன்றுடன் ஒன்று போரிட்டன. பின்னர் நாடுகள் உருவானது. இப்போது உலகமே ஒன்றாக இணைந்திருக்கிறது. இணையம் மூலம் உலகின் மறுபக்கத்தில் இருக்கும் மனிதருடன் சில வினாடிகளில் பேச முடிகிறது. இதனால் மனித இனம் மெதுவாக ஒரே குடும்பமாக மாறும் வாய்ப்பு உருவாகிறது. ஆனால் அதற்காக மனிதன் தனது குறுகிய அடையாளங்களை தாண்ட வேண்டும். மதம், ஜாதி, மொழி, நாடு, இவை எல்லாம் மனித உருவாக்கங்கள். ஆனால் உயிர் ஒரே சக்தி என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. ஏழாம் அறிவு என்பது இந்த ஒற்றுமையை நேரடியாக உணரும் நிலை என்று சிலர் நம்புகிறார்கள். அந்த நிலையில் ஒருவர் தன்னை தனி மனிதனாக மட்டும் உணரமாட்டார், பெரிய பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக உணர ஆரம்பிப்பார். இந்த அனுபவத்தை வார்த்தைகளால் முழுமையாக விவரிக்க முடியாது என்று பல ஞானிகள் கூறியுள்ளனர். ஏனெனில் அது சிந்தனையை தாண்டிய அனுபவம். அதை அனுபவிக்க மட்டுமே முடியும். அதனால்தான் அனைத்து ஆன்மீக மரபுகளும் இறுதியில் ஒரே விஷயத்தை கூறுகின்றன: அமைதியாக இரு, கவனித்துப் பார், உன்னை நீ அறிந்து கொள். அங்கேதான் மனித பரிணாமத்தின் அடுத்த கதவு திறக்க ஆரம்பிக்கிறது. இந்த உலகில் மனிதன் எப்போதும் இரண்டு சக்திகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒன்று பயம், மற்றொன்று விழிப்புணர்வு. பயம் மனிதனை சுருக்குகிறது, விழிப்புணர்வு மனிதனை விரிவுபடுத்துகிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போது அவனுக்கு உலகத்தை பற்றிய எந்த கருத்துகளும் இருக்காது. அவன் வாழ்க்கையை நேரடியாக அனுபவிக்கிறான். மழையை பார்த்து சிரிக்கிறான், பறவையின் சத்தத்தை கேட்டு ஆச்சரியப்படுகிறான். அவனுக்கு கடந்த காலத்தின் சுமை இல்லை, எதிர்காலத்தின் கவலை இல்லை. ஆனால் மெதுவாக அவனுக்கு அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன. நீ இப்படி இருக்க வேண்டும், நீ வெற்றி பெற வேண்டும், மற்றவர்களை விட உயரமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் அவனது மனத்தில் அடுக்கடுக்காக சேர ஆரம்பிக்கிறது. மெல்ல மெல்ல அவன் தனது இயல்பான விழிப்புணர்வை இழக்க ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்வதை விட நிரூபிக்க முயல ஆரம்பிக்கிறான். இதிலிருந்தே மனிதனின் உள்ளார்ந்த பிரிவு தொடங்குகிறது. அவன் உண்மையில் யார் என்பதுக்கும் அவன் உலகிற்கு காட்ட முயலும் முகத்திற்கும் இடையில் தூரம் உருவாகிறது. இந்த தூரம் அதிகரிக்கும்போது மனிதன் உள்ளுக்குள் சோர்வடைகிறான். இதனால்தான்
இன்றைய உலகில் வெளியில் வெற்றிகரமாக தோன்றும் பலர் உள்ளுக்குள் வெறுமையை உணர்கிறார்கள். ஏனெனில் மனித ஆன்மாவின் ஆழ்ந்த தேவை வெறும் வெற்றி அல்ல, அது அர்த்தமுள்ள வாழ்வு. ஒரு மனிதன் தனது வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது என்று உணரும்போது அவனது உள்ளே வேறொரு சக்தி வெளித்திட ஆரம்பிக்கிறது. இதைத்தான் சில தத்துவஞானிகள் மனித விழிப்புணர்வின் பரிணாமம் என்று கூறுகின்றனர். மனிதன் முதலில் உயிர் பிழைப்பதற்காக வாழ்ந்தான், பின்னர் பாதுகாப்பிற்காக வாழ்ந்தான், பின்னர் சமூக அங்கீகாரத்திற்காக வாழ்ந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் ஒரு ஆழமான கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறான். இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் வாழ்க்கையின் உண்மை என்ன? இந்த கேள்வி தோன்றும் தருணமே உள்ளார்ந்த பயணத்தின் தொடக்கம். பலருக்கு இந்த கேள்வி வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் வருகிறது. ஒரு இழப்பு, ஒரு தோல்வி, ஒரு பிரிவு, ஒரு மரண அனுபவம், அல்லது திடீரென தோன்றும் வெறுமை உணர்வு. இந்த தருணங்கள் மனிதனை நிறுத்தி யோசிக்க வைக்கிறது. நான் இதுவரை எதற்காக ஓடிக்கொண்டிருந்தேன்? இதிலிருந்தே பலர் தியானம், ஆன்மீகம், உள்ளார்ந்த தேடல் ஆகியவற்றை நோக்கி நகர்கிறார்கள். தமிழ் சித்தர்கள் இந்த பயணத்தை மிகவும் ஆழமாக ஆராய்ந்தவர்கள். அவர்கள் கூறியது என்னவென்றால், மனிதன் வெளியில் தேடிக்கொண்டிருக்கும் சக்தி அவனுக்குள் ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் மனத்தின் குழப்பம் அதை மறைத்திருக்கிறது. அதனால் அவர்கள் மனத்தை அமைதிப்படுத்தும் பல முறைகளை உருவாக்கினர். மூச்சைக் கவனித்தல், உடலை கவனித்தல், முனம், மந்திர ஒலி, தியான நிலைகள். இந்த முறைகளின் நோக்கம் ஒன்றே, மனிதனை தனது இயல்பான விழிப்புணர்விற்கு திரும்ப அழைத்துச் செல்வது. இப்போது அறிவியல் கூட மூச்சுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பை ஆராய ஆரம்பித்துள்ளது. ஒரு மனிதன் பயப்படும்போது அவனது மூச்சு வேகமாகிறது. அவன் அமைதியாக இருக்கும்போது மூச்சு மெதுவாகிறது. அதாவது மனநிலை மற்றும் மூச்சு ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது. இதனால் சில விஞ்ஞானிகள் சுவாச முறைகள் நேரடியாக நரம்பு மண்டலத்தை பாதிக்க முடியும் என்று கூறுகின்றனர். இது பழமையான பிராணாயாம முறைகளுடன் ஆச்சரியமான ஒற்றுமையை காட்டுகிறது. ஒரு காலத்தில் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ஒன்றுக்கொன்று எதிரானவை என்று கருதப்பட்டது. ஆனால் இன்று சில துறைகளில் இரண்டும் ஒன்றுக்கொன்று அருகில் வர ஆரம்பித்திருக்கிறது. குவாண்டம் இயற்பியல் கூட பிரபஞ்சத்தின் அடிப்படை இயல்பை பற்றி ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு துகள் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருக்க முடியும். பார்வையிடும் செயல் முடிவை பாதிக்கிறது. பொருள் என்பது உறுதியான ஒன்று அல்ல, அதிர்வுகளின் அமைப்பு. இந்த கருத்துகள் சில பழமையான ஆன்மீக கருத்துகளுடன் ஒத்திருக்கிறது என்று பலர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதை மிகைப்படுத்தாமல் புரிந்துகொள்வது முக்கியம். அறிவியல் தனது ஆதாரங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஆன்மீகம் அனுபவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இரண்டும் வேறுபட்ட பாதைகள். ஆனால் இரண்டுமே உண்மையை தேடுகிறது. ஏழாம் அறிவு பற்றிய கருத்து இந்த இரண்டு உலகங்களுக்கும் இடையிலான பாலமாக இருக்கக்கூடும். ஏனெனில் அது மனித மனத்தின் மறைந்திருக்கும் திறனை பற்றியும் விழிப்புணர்வின் ஆழத்தையும் பற்றியும் பேசுகிறது. சிலர் இந்த நிலையை அடைந்த மனிதர்கள் சாதாரண மனிதர்களை விட வேறுபட்ட ஆற்றலை கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறார்கள். அவர்கள் அருகில் இருந்தாலே அமைதி உணரப்படும். அவர்களின் வார்த்தைகள் நேராக இதயத்தை தொடும். அவர்கள் அதிக கருணையுடன் இருப்பார்கள். இதற்கான காரணம் அவர்கள் வெளிப்புற அடையாளங்களை தாண்டி வாழ ஆரம்பித்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. ஒருவர் தனது அகங்காரத்தை குறைக்க ஆரம்பிக்கும்போது அவர் மற்றவர்களுடன் போட்டியிட வேண்டிய அவசியத்தை குறைவாக உணர ஆரம்பிக்கிறார். அப்போது வாழ்க்கை ஒரு போராட்டமாக அல்ல, ஒரு அனுபவமாக தோன்ற ஆரம்பிக்கிறது. இதுதான் பல ஞானிகள் முகத்தில் காணப்படும் அமைதிக்கான காரணம் என்று சிலர் நம்புகிறார்கள். அவர்கள் உலகை வெல்ல முயலவில்லை, அவர்கள் தங்களை புரிந்து கொள்ள முயன்றார்கள். இந்த புரிதல் அவர்களை மாற்றியது. இப்போது ஒரு மிக முக்கியமான கேள்வி வருகிறது. மனித பரிணாம வளர்ச்சி உண்மையில் எங்கு செல்கிறது? எதிர்கால மனிதன் எப்படி இருப்பான்? சிலர் கூறுவது தொழில்நுட்ப மனிதன் உருவாகப் போகிறான். மனித உடல் மற்றும் இயந்திரம் ஒன்றாக இணையும். நினைவுகள் டிஜிட்டலாக சேமிக்கப்படும். மனிதன் தனது உயிரியல் வரம்புகளை கடக்க முயலும். ஆனால் இன்னொரு சாத்தியம் கூட இருக்கிறது. மனிதன் தனது உள்ளார்ந்த விழிப்புணர்வை வளர்த்துக்கொண்டு புதிய நிலையை அடையலாம்.
அந்த மனிதன் அதிக தகவல்களை மட்டும் கொண்டிருப்பதில்லை, அதிக தெளிவையும் கொண்டிருப்பான். அவன் புத்திசாலி மட்டுமல்ல, அறிவுள்ளவனாக இருப்பான். அவன் இயற்கையை வெல்ல முயலமாட்டான், அதனுடன் இணைந்து வாழ்வான். அவன் பிறரை பயன்படுத்த முயலமாட்டான், புரிந்து கொள்ள முயல்வான். அவன் தனது மகிழ்ச்சியை வெளியில் மட்டும் தேடமாட்டான், உள்ளே கண்டுபிடிக்க ஆரம்பிப்பான். இதுவே மனித பரிணாமத்தின் உண்மையான அடுத்த கட்டமாக இருக்கலாம் என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. ஏனெனில் வெளிப்புற வளர்ச்சி ஒரு எல்லைக்கு பிறகு போதுமானதாக இருக்காது. அப்போது மனிதன் இயல்பாக உள்ளே திரும்ப ஆரம்பிப்பான். இன்றைய உலகில் இதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே தெரிகிறது. பலர் வேலை வெற்றியை விட மன அமைதியை முக்கியமாக கருத ஆரம்பித்துள்ளனர். பலர் இயற்கைக்கு திரும்ப முயல்கிறார்கள். பலர் தியானம் மற்றும் யோகாவை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுகிறார்கள். இது வெறும் ஏஷன் அல்ல, மனித மனத்தின் ஆழ்ந்த தேடலின் வெளிப்பாடு. ஏனெனில் மனிதன் எவ்வளவு வளர்ந்தாலும் அவனுக்குள் இருக்கும் அந்த அடிப்படை கேள்வி ஒருபோதும் மறையாது. நான் யார்? மனிதன் இந்த பூமியில் தோன்றிய நாள் முதல் அவன் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறான். முதலில் அவன் கற்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டான். பின்னர் நெருப்பை கண்டுபிடித்தான். மொழியை உருவாக்கினான். நாகரிகங்களை கட்டினான். கடல்களை கடந்தான். விண்வெளியை அடைந்தான். இந்த எல்லா வளர்ச்சியும் மனித அறிவின் வெளிப்பாடு. ஆனால் இந்த நீண்ட பயணத்தின் முடிவில் மனிதன் மீண்டும் ஒரு பழமையான கேள்விக்கே திரும்பி வந்திருக்கிறான். நான் உண்மையில் யார்? இந்த கேள்வியே மனிதனின் மிகப்பெரிய பரிணாமத்தின் தொடக்கம். ஏனெனில் வெளிப்புற உலகை வெல்வதை விட தன் உள்ளார்ந்த உலகை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வெளியுலகை ஆராய்ந்தான். ஆனால் அவனது மனத்தின் ஆழம் இன்னும் முழுமையாக புரியப்படவில்லை. அங்கேயே ஏழாம் அறிவு பற்றிய கருத்து முக்கியமாகிறது. அது வெறும் அமானுஷ்ய சக்திகளைப் பற்றிய கதை அல்ல. அது மனிதனின் மறைந்திருக்கும் விழிப்புணர்வு பற்றிய தேடல். ஒரு மனிதன் தனது மனத்தை கவனிக்க ஆரம்பிக்கும்போது அவன் மெதுவாக மாற்றமடைகிறான். அவன் பயத்தை புரிந்து கொள்கிறான், கோபத்தை கவனிக்கிறான், அகங்காரத்தை அடையாளம் காண்கிறான். மெல்ல மெல்ல உள்ளார்ந்த அமைதியை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாற்றம்தான் உண்மையான பரிணாம வளர்ச்சி. உடல் வளர்ச்சி மனிதனை உயிர்வாழ வைத்தது. அறிவு வளர்ச்சி மனிதனை புத்திசாலியாக மாற்றியது. ஆனால் விழிப்புணர்வு வளர்ச்சி மட்டுமே மனிதனை முழுமையானவனாக மாற்ற முடியும். இன்றைய உலகில் மனிதன் தொழில்நுட்பத்தில் உச்சத்தை நோக்கி செல்கிறான். செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டுகள், மெய்நிகர் உலகங்கள், மூளை மற்றும் கணினி இணைப்புகள், இவை அனைத்தும் மனித அறிவின் அற்புத சாதனைகள். ஆனால் அதே நேரத்தில் மனிதன் ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறான். வெளிப்புற வளர்ச்சி மட்டும் போதாது. அமைதி இல்லாத மனத்திற்கு எந்த சாதனையும் முழுமையான மகிழ்ச்சியை தராது. அன்பு இல்லாத அறிவு ஆபத்தானதாக மாறலாம். விழிப்புணர்வு இல்லாத சக்தி அழிவை உருவாக்கலாம். அதனால் எதிர்கால மனிதனுக்கு தேவையான மிகப்பெரிய திறன் வெறும் புத்திசாலித்தனம் அல்ல, உள்ளார்ந்த தெளிவு. அவன் தகவல்களை மட்டும் சேகரிக்கக்கூடாது, தன்னை புரிந்து கொள்ளவும் வேண்டும். அவன் உலகத்தை மட்டும் மாற்றக்கூடாது, தனது மனதையும் மாற்ற வேண்டும். இதுவே பல ஆன்மீக மரபுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கும் உண்மை. தமிழ் சித்தர்கள் இதை மிக எளிமையாக கூறினர். உன்னை நீ அறிந்தால் உலகத்தை அறியலாம். இந்த ஒரு வரியிலேயே மனித பரிணாமத்தின் முழு இரகசியமும் மறைந்திருக்கிறது. ஏனெனில் மனிதன் தனது உள்ளார்ந்த இயல்பை உணர ஆரம்பிக்கும் போது அவன் மற்ற உயிர்களுடனான இணைப்பை உணர ஆரம்பிக்கிறான். அப்போது வெறுப்பு குறைகிறது, பிரிவினை குறைகிறது, கருணை அதிகரிக்கிறது, அன்பு இயல்பாக மலர ஆரம்பிக்கிறது. இதுவே மனித இனத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சியாக இருக்கக்கூடும். அதாவது அதிக சக்தி கொண்ட மனிதன் அல்ல, அதிக விழிப்புணர்வு கொண்ட மனிதன். ஏழாம் அறிவு என்பது ஒரே நாளில் கிடைக்கும் மந்திரம் அல்ல. அது மெதுவான உள்ளார்ந்த விழிப்பு. ஒவ்வொரு கவனமான மூச்சிலும் அது தொடங்கலாம். ஒவ்வொரு அமைதியான தருணத்திலும் அது மலரலாம். ஒவ்வொரு உண்மையான சுயகவனிப்பிலும் அது வளரலாம். மனிதன் வெளியுலகில் தேடிக்கொண்டிருக்கும் ஒளி ஏற்கனவே அவனுக்குள் இருக்கலாம். அதை உணராமல்தான் அவன் உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறான்.
ஒரு நாள் மனிதன் தனது உள்ளார்ந்த அமைதியை உணர்ந்தால் அவன் புரிந்து கொள்வான். பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மர்மம் வெளியே இல்லை, அது மனித விழிப்புணர்வின் ஆழத்தில் இருக்கிறது என்று. அங்கேதான் ஏழாம் அறிவின் கதவு திறக்கிறது. அங்கேதான் மனித பரிணாமத்தின் அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாகிறது.